There is only one caste, the caste of humanity. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றார். அந்த விழா மேடையில் ஐஸ்வர்யா ராயும் கலந்துக்கினாங்க. அவங்க பேசின பேச்சு இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இல்லை, எனக்கு என்னமோ அவங்க குறி வச்சு பேசுகிறது புட்டபர்த்தி சாய்பாபா குறி வச்சு பேசுகிறாங்களா அல்லது மோடியை குறி வச்சு பேசுகிறாங்களான்றது ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. எனக்கு கூட சந்தேகமாக தான். மனிதநேய சாதி மட்டும்தான் இங்கே இருக்குது, சாதின்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சாதி தான் இங்கே இருக்குது, அது மனிதநேய சாதி. மதம் ஒன்று தான் இருக்குது, அது அன்பின் மதம். வேற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான வார்த்தையாக மோடிக்கு இருந்திருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஒரு பார்வை பார்த்தாரு. நிச்சயமா கடவுளின் குழந்தை. ஐஸ்வர்யா ராய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேசும்போது அந்த கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார்ட்டாங்க. அப்படா பெருமூச்சு விட்டார் யார்? மோடி. கடவுள் எங்கும் நிறைந்திருக்குன்னா மோடி முகத்தில் ஒரு அதிர்ச்சி இருந்து தான் நம்ம பார்த்தோம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த உடையவர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம் சார். யார் இந்த புட்டபர்த்தி? சாய்பாபா. யார் சார் இவர்? சாய்பாபான்னா சாய்பாபா வேற இல்லையா? இவர் புட்டபர்த்தின்ற சாய்பாபான்ற ஒரு புட்டபர்த்தின்னா சார் இடத்தோட பேர். புட்டபர்த்தின்றது அந்த அவர் மடம் அமைச்சிருக்க பேர். சாய்பாபாங்கிறது அதான் சொன்னேன், பெரியவர் சின்னவர் சொல்லுவாங்க. பெரிய சாய்பாபா ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், வயதான தோட்டத்தில் இருக்கிறவர். அவர் வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்குது, சரிங்களா? அவருடைய காலங்கள் 40களில் அவருடைய காலங்கள் முடியுது. இவர் பார்த்திங்கன்னா 80களில் இவருடைய காலம் இருக்குது. இப்படி வருஷங்களை பிறந்த வருஷம் இறந்த வருஷம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஒரு பெரும் திரளான மக்கள் இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வணங்கினாங்க. ஆனால் மனிதர்களாக பிறந்து வாழ்ந்தவங்க தான் இவங்க. ஆனால் நிறைய சர்ச்சைகள், ஆமாம், 2 சாய்பாபா மீதும் சர்ச்சைகள் இருக்குது. பெரிய அந்தந்த காலகட்டத்தில் சர்ச்சைகளால் இருந்தவங்க தான். அது நான் இந்த பெரிய சாய்பாபா இருக்கார்ல, வயதான தோட்டத்தில் இருக்கார்ல, அந்த சாய்பாபாவுக்கும் சில சர்ச்சைகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் இவங்கெல்லாம் மக்களுடைய மனதை வென்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மக்கள் திரளான மக்கள் இவங்களை தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க. ஒரு பவர் இருக்குது இவங்ககிட்டன்னு. அது மாதிரி இந்த சாய்பாபா பார்த்தீங்கன்னா 80களில் தெரியும், உங்களுக்கு தலைமுடியெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவர் காலத்துக்கு பிறகு அந்த பகுதி, இந்த புட்டபர்த்தின்ற அந்த பகுதி பெரிய அளவில் மேம்பாடு அடைஞ்சது. நிறைய இந்த ட்ரஸ்ட்டுகள் மூலமாக நிறைய நன்மைகள் மக்களுக்கு நடந்ததுலாம் உண்மை தான். எவ்வளோக்கு எவ்வளோ மக்களால் நேசிக்கப்படுறாங்களோ அவ்வளோக்கு மக்களோட சர்ச்சைகள்லையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பெரியவர் மீது பெரிய சர்ச்சை கிடையாது. இவர் மீது அந்த காலகட்டத்தில் 80களில் நிறைய சர்ச்சைகள்லாம், விபூதி லிங்கம் இதெல்லாம் எடுக்கிறது, இவரை ஃபாலோ பண்ணி நிறைய சாமியார்கள்லாம் வந்தாங்க சார். சொல்லிட்டு நிறைய சாமியார்கள் நான் புட்டபர்த்தி சாய்பாபா மட்டுமே பின்பற்றி நிறைய சாமியார்கள் அதே மாதிரி தலைமுடி வச்சுக்கிட்டுலாம் கூட பல பேர் வந்தாங்க. சிலர் வந்த வழி தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா துறவு வாழ்க்கை என்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை சார். துறவு வாழ்க்கை என்பது இங்கே நம்ம மக்கள்கிட்டே உங்களுக்கு தெரியுமே, நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. பிரம்மச்சரியம்னா என்ன, துறவினா என்ன, துறவரம்னா என்ன, பிரம்மச்சரியம்னா, இதிலே நிறைய கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேர் இருக்குது. சந்நியாசம்னா என்ன, துறவரம்னா என்ன, பிரம்மச்சரியம்னா என்ன, இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆங்கிளில் உள்ளது, வெவ்வேறு நடைமுறை உள்ளது. அதெல்லாம் இங்கே மக்கள்கிட்ட பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தனிப்பட்ட வாழ்க்கை, இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ இவரை ஃபாலோ பண்ணி நிறைய சாமியார்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களாம் சொன்னால் இவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். இல்லை, நான் யார் இவர் அப்படின்றத ஒரு இறந்து போனவங்க யாரையும் என்னென்னா, புட்டபர்த்தியோட 100ஆண்டு விழா, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றார். அந்த விழா மேடையில் ஐஸ்வர்யா ராயும் கலந்துக்கினாங்க. அவங்க பேசின பேச்சு இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இல்லை, எனக்கு என்னமோ அவங்க குறி வச்சு பேசுகிறது புட்டபர்த்தி சாய்பாபா குறி வச்சு பேசுகிறாங்களா அல்லது மோடியை குறி வச்சு பேசுகிறாங்களான்றது ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. எனக்கு கூட சந்தேகமாக தான் இருந்துச்சு. எப்பவுமே மோடி மேடைனா நீதா பாணி தான் இருப்பாங்க. இல்லை, யார் வேணால் இருக்கட்டும், இவங்க இந்த கோயில் ட்ரஸ்ட்டு தான் இவங்கள வர வச்சுருக்கிறாங்க. பிரதமர் அழைக்கும்போது ஐஸ்வர்யா ராயும் அழைச்சிருக்கிறாங்க. அழைப்பின் பேரில் தான் அவங்க போயிருக்கிறாங்க. பட் அங்கே போய் அவங்க பேசும்போது அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு காமன் வேர்டு தான் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஏற்றுக்கூடியது தான். இங்கே சாதின்னு ஒன்று எதுவுமே இல்லை. சாதின்னா அது பார்த்திங்கன்னா மனிதநேய சாதி தான் அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யாராவது மறுக்க முடியுமா? யாராலும்
இரண்டாவது அவங்க சொல்லக்கூடியது கேட்டால் மதம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அன்பின் மதம் தான், ஒரே மதம் தான், அது அன்பின் மதம். மனிதநேய சாதி மட்டும்தான் இங்கே இருக்குது, சாதின்னு எதுவும் வந்து கிடையாது, ஒரே ஒரு சாதி தான் இங்கே இருக்குது, அது மனிதநேய சாதி. மதம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது அன்பின் மதம். மொழி ஒன்றே தான் இருக்குது, அது இதயத்தின் மொழி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ரொம்ப டச்சுக்கான அழகான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் மூணுமே வந்து ஐஸ்வர்யா ஒரு மனிதனை உருவாக்குற வார்த்தை. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஐஸ்வர்யா ராய் தான் வந்து உலக அழகி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ள இப்படியான ஒரு சிந்தனை வெளிப்பாடு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு அபூர்வமான அழகி தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைக் பண்ண ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அழகான ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதினா ஒரே சாதி தான், மனிதநேய சாதி. மதம்னா ஒன்றே ஒன்று தான், அது வந்து அன்பின் மதம். மொழினா ஒன்றுனா இதயத்தின் மொழி. இதை வந்து மோடி இதை சொன்னது மிகப்பெரிய என்ன சொல்ல கேட்டால் வந்து அழகான வார்த்தை. இந்த அழகான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிர்ச்சியான வார்த்தையாக வந்து மோடிக்கு இருந்திருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஒரு பார்வை பார்த்தாரு நிச்சயமா. ஏன்னா மதம்னா அவங்க வந்து ஒரே மதம் இந்து மதம்னு சொல்லக்கூடியவங்க. இந்தியாவில் ஒரே மதம்னா இந்து மதம் தான். ஆனால் இவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவுன்னு சொல்ல பொதுவான ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. ஒரே மதம் தான், அது அன்பின் மதம் தான். ஒரே மொழினா அது இதயத்தின் மொழி தான். ஒரே சாதினா அது மனிதநேய சாதி தான். இதை வந்து மோடியை உட்கார வச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட் இல்லையா அங்கே, அதுதான் பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈட்டி இறங்குற மாதிரியான ஒரு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள்னா ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாக் ஆயிடுச்சு யாருக்கு, மோடிக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் தான் சொன்னார் நான் கடவுளின் குழந்தைன்னு சொன்னார். யார்? அவதாரம். அவர் தான் கடவுளின் அவதாரம், கடவுளின் குழந்தை நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து அப்படி தான் சொன்னார். அது பெரிய சர்ச்சையாச்சு. சரிங்களா? அவர் எப்படிங்க தன்னைத்தானே வந்து சொல்ல முடியும்? சொல்ல உடனே ராமர் வேஷம்லாம் போட்டு அவரை வந்து சித்தரிச்சாங்க. அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். ஆனால் சொன்னது யாரு கேட்டால் மோடி சொல்கிறார். என்னன்னு கேட்டால் நான் வந்து கடவுளின் குழந்தைன்னு. ஐஸ்வர்யா ராய் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேசும்போது இந்த மூணுத்தையும் சொல்லிவிட்டு மனிதநேய சாதி தான், ஒரே சாதி தான் மனிதநேய சாதி, மதம்னா அன்பின் மதம், மொழினா இதயத்தின் மொழி, கடவுள்னா ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார்ட்டாங்க. அப்படா பெருமூச்சு விட்டார் யார்? மோடி. பா எங்கும் நிறைந்திருக்காருன்னா ரைட் ஓகே, எங்கும் நிறைந்திருக்கிறார் அந்த கடவுள். நம்ம இங்கே இருக்கிறோம்ல, எங்க மேடையிலே அவர் சொல்றாரு கேட்டா அம்மா ஐஸ்வர்யா ராய் உன் முன்னாடி தான் நான் உட்காந்துருக்கிறேன், இது உன் முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன், இது அப்படின்னா எங்க? ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் அவரை நேரத்தில் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி கேள்வி கேட்டா சொல்லக்கூடிய காலகாலமா என்னன்னு கேட்டா கடவுள் எங்க இருக்கிறனா அவர் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னு. நம்ம ஏதோ கடவுளை கேலி பண்ணுறதுக்காக நம்ம பேசலை, சொல்கிறேன் நான். நம்ம கேலி பண்ணுற நோக்கம் நமக்கு இல்லை. வணங்குறோம் வணங்காமல் போகிறோம், அது வேறு. எனக்கு எப்பவுமே எனக்கு இறை நம்பிக்கையில் நான் என்ன பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் இறைவன் இருக்கிறான் இல்லைன்ற சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பவே இல்லை. யாரையும் நான் வந்து காயப்படுத்த விரும்பலை. கும்பிட்றவங்க கும்பிட்டுக்க, இது என்னை கூப்பிடாத அப்படிதான். வீட்லேயும் அப்படி தான். என்னை கூப்பிட்றீங்களா, நான் வந்தேன்னா எனக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு நான் கோயிலில் உட்காந்துருக்கிறேன், இது நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு வாங்க. இல்லை நாங்கள் பிரசாதம் லட்டு கொடுப்பாங்க, லட்டு இருக்கும். எனக்கு பிடிச்ச பிரசாதத்தில் இந்த லட்டு இந்த அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். இந்த கோயில் உங்களை யாராவது உண்டை கட்டி சொல்ல போகிறாங்க? இல்லை உண்டை கட்டி இல்லை சார், இல்லை உண்டை கட்டி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவோம். அதனால நம்ம மறுக்கிறது கிடையாது. சிக்கி தானே சார் சாப்பிட்றாங்க இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை நான் வந்து கடவுள்லாம் நான் பார்க்கல. இது கோயிலில் அந்த லட்டையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற அந்த லட்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடவுள் இருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. அதே மனிதன் தான் பிடிக்கிறான். அந்த லட்டையும் வந்து இனிப்பு தான். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுக்காக வந்து படையல் போட்டது நான் சாப்பிட மாட்டேன்னு சில பேர் சொல்லுவான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது சில வீடுகளில் போனாக்கா வந்து கேட்டால் என்னங்க கேட்டால் நான் குறிப்பிட்ட இந்த மதத்தை சார்ந்தவங்க என்னன்னு கேட்டால் ஐயோ அது வந்து நீங்கள் படையல் போட்டிருப்பீங்க, நான் படையல் போட்டதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது சார். பாய் வீட்டில் போனால் பிரியாணி போட்டால் தின்னுவோம். இது அது கிறிஸ்டின் வீட்டில் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிடுவோம். எனக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாது. அது சொன்னால் ஏதோ காயப்படுத்த தான் நினச்சக்கூடாது. சில நேரத்தில் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டால் வந்து பிரியாணி சாப்பிடும்போது என்ன சொன்னேன், ஆடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இது அவர் மேய்ச்ச ஆடான்னு சொல்லி கேட்டேன். ஆடாப்பாவி கேட்ட உடனே நான் சொல்கிறேன்னா ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லையா அவர் தானே தூக்கி வச்சுருக்கிறாரு ஆடை, இது ஆடு நல்ல வேலை மலை மேலே மேய்ச்ச ஆடா கேட்க மாட்டேன். அது சில நேரத்தில் இது அவர் மேய்ச்ச ஆடா அவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். இது ஒரு இதில் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கோயிலில் போனாலும் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் திருவிழாவில் நம்ம கிராமத்தில் இப்போ எங்கே மேய்ச்சின்னு இருக்காரு?
ஆளே காணோம். யாரு அந்த ஆடு அதுதான் தெரியல சார். இன்னொன்று கேட்டா நான் வந்து ஏங்க நீங்கள் என்னங்க பிஜேபி ஆளான்ட்டாங்க டக்குன்னு. என்ன எது பிஜேபி ஆளான்னு? நான் கேட்டது கேட்டேன். நீங்கள் வேறு மாதிரி ரிலீஜன் நினச்சிக்காதீங்க. நான் கேட்டதே வேறுங்க. இது ஆடுனா ஒரே ஒருத்தர் தான். இது அவர் மேய்ச்சி ஆடான்னு சொல்லி கேட்டேன். அது கேட்ட உடனே கேட்டால் வந்து உடனே வந்து வெவ்வேறுமான்னு நினச்சிட்டாங்க. ஓகே புரியுது. நான் சொன்னது அவரை சொல்லியா இவரை சொல்கிறேன். தமிழ்நாட்டு ஆடு மேய்க்கிறாரு. நான் அவரை சொல்லலை, இவர் சொல்ல. அவர் தான் ஆடை தூக்கி வச்சிருந்தாரு கைக்குள்ள. இது நான் வந்து நான் இவரை சொன்னேன்றேன். ஒரே குழப்பங்க. நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு தெரியல. சரிங்க விடுங்க, கறி நல்லா இருக்குங்க, ஆளை விடுங்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி திருவிழாவில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பலி கொடுப்பாங்கல்ல, எனக்கு பரிதாபமாக இருக்கும் சார் அந்த ஆடை பார்க்கும்போது. இது ஆடை பார்க்கும்போது பரிதாபமாக நிற்கும்னு கேட்டால் அது ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன் அந்த ஆடை வந்து திருவிழாவில் வெட்டுறதுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம போயிடுவோம். அப்புறம் இந்த விழாலாம் முடிச்சு கேட்டால் வந்து உட்காந்து அந்த குழம்பு ஊற்றுவாங்க. எனக்கு என்னமோ அதை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கறி டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் மனசுக்குள்ளே. ஆனாலும் அது வெட்டும் போது இந்த ஞாபகம் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் அதுக்காக சாப்பிடாம விட்டு வருமா? கிடையாது. ஏன்னா பசிக்குது இல்லை இது அப்படி சாப்பிடும். அதனால் அதான் சொல்லுவாங்க, இது வந்து கொன்றால் போவோம் தின்றால் போச்சுன்னு சொல்லி சொன்னது தான். சும்மா சொல்ல அதெல்லாம் அழகாக சொல்லி வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இதை ஏதோ ஒன்றுத்துக்கு பேச வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட மறுபடியும் வந்துடும் நம்ம. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மதம் சாமிக்கு நம்ம வந்து அப்பாற்பட்டவங்க. நம்ம குறிப்பிட்ட சாமி தான் வந்து வணங்கணுன்றதும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து தின்ற உணவையும் போடுற ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதங்களை பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இது பார்க்கும்போது வார்த்தைகள் பார்க்கும்போது இந்த வார்த்தை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்க. சாதினா ஒரே சாதி தான், அது மனிதநேய சாதி. மதம்னா வந்து அது அன்பின் மதம் தான் சார். இப்போது ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை பார்த்து விட்டு நம்ம கண்ணில் தண்ணி வந்தால் தான் சார் நம்ம மனுஷன் இல்லையா சார்? அதான் அன்பின் மதம். அவன் என்ன மதம்னு சொல்லி பார்த்துட்டு ஐயோ அவன் அவசப்படுறானா படட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. அவன் அடுத்தவங்களுடைய கண்ணீரை பார்த்து நம்ம கண்ணிலையும் தண்ணி வரணும். அப்போ தான் நம்ம வந்து மனுஷன். ஸோ அந்த வகையில் வந்து அன்பின் மதம்னு சொல்கிறதும் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன். நல்லா பேசு. மொழின்றது இதயத்தின் மொழின்னு கேட்டேன். அவன் என்ன மொழி பேசுகிறான்றத பார்க்கவே கூடாது. அவன் வந்து பார்த்திங்க இதயத்தின் மொழி அவன் புரிஞ்சிக்க முடியும். அவன் கஷ்டத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு படத்தில் நம்ம ரோஜா படத்தில் மணிரத்னம் சூப்பராக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி காட்சியெலாம் இன்னொருத்தலாம் எடுக்க முடியுமான்னு தெரில. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் கணவன் காணோம் கதறி தமிழில் வந்து இந்த அம்மா வந்து தமிழும் ஆங்கிலம் முழுமையாக பேச தெரியாது. ஒரு கிராமத்து பெண் தானே இவங்க. அவங்க வந்து பேசும்போது கதாநாயகி வந்து அந்த கிராமத்து பெண் அவங்க. ஆனால் அங்கே வந்து வட இந்தியாவில் மொழி தெரியாத இடத்துல தன்னுடைய கணவனை தொலைச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து பேசும்போது அப்போ அதில் ஒரு கேரக்டர் வந்து இராணுவத்தில் இருக்கிற கேரக்டர். அது மொழியாக்கம் பண்ணுற இடத்துல இவர் இருப்பார். யாருன்னா நாசர் இருப்பார்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க மொழியாக்கம் அவங்க பேச. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படின்றவார். ஏன்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து தமிழில் அவங்க பேசுகிறத வந்து இவரால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ டக்குன்னு இப்படி வேணான்றார். நீ வந்து மொழியாக்கம் பண்ண வேண்டாம் அப்படி கை காட்டுவார். ஏன்னா அவங்களுடைய கண்ணீரும் அந்த கண்ணீரோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னவா இருக்குன்றதை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியும். அதை சூப்பராக சொல்லியிருப்பார். அதனால் தன்னுடைய வேதனை மனக்குமுறல் கஷ்டங்களை வந்து பேசும்போது அது இதயத்தின் மொழி, இதயத்திலேருந்து வரக்கூடிய மொழி. அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த இடத்துல இவன் ஹிந்தி. எனக்கு வந்து சில நேரங்களில் ஹோட்டலில் போனால் அந்த ஹிந்திக்கார பசங்க தான் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவங்க சரி சில பேர் இந்த பெட்ரோல் பங்கில் போய் பேசும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து தமிழில் பேசி அவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் சேதாரமானால் கூட அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல தமிழை கொச்சப்படுத்துறான்ற அந்த கோபம் வரல. நமக்கு ஆசையாக இருக்குது. அவனை வேணும்னே தமிழில் இப்படி கேட்குறது புரியலைன்னா கூட அவனுக்கு சொல்கிறது. அவன் வந்து அவன் தமிழில் பேசும்போது அதுதான் இதயத்தின் மொழி. அவன் ஹிந்திலே அவன் சொன்னாலும் கூட ஒரு வார்த்தை ஹிந்தியில் சொன்னால் கூட அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாக பார்க்காம அதை உள்வாங்கி என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் வந்து நம்ம ஒரு வார்த்தையை போட்டு அதுவும் நம்மளும் வந்து சாதாரணமாக தான் ஹிந்தியை பேசுகிறோம். இப்படி பேசும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இதயத்தின் மொழி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நான் கேட்குறேன் மொழியே இல்லாதவங்க நான் மொழியே இல்லாதவங்களோட நான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. மொழி பேச தெரியாதவங்களோட என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல பெரிய தடையாகவே நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து பேசக்கூடியது வந்து கேட்டால் அதான் இதயத்தின் மொழி. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொழியே தெரியாதவங்க
இல்லை மொழி தெரிஞ்சாலும் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாதவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புறந்தல்ல, எவ்வளோ பேர் புலம்பெயர்ந்து இங்கே வந்து வாழ்கிறாங்க. இங்கேருந்து பல பேர் புலம்பெயர்ந்து போய் வட மாநிலத்தில் வந்து இருக்கிறாங்க, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கிறாங்க. இதே கடல் கடந்து கூட வாழ்கிறாங்க. அங்கெல்லாம் அவங்க வந்து புறந்தள்ளப்படலையே, ஐயோ நீங்கள் எங்கள் மொழி இல்லைன்னு சொல்லி போகிற இடத்துல மொழி தெரிஞ்சுப்பாங்க. இதயத்தின் மொழியே என்னென்னா, செவிகளுக்குள் வந்து ஒரு வார்த்தை உள்ளே போய் அது வந்து இதயத்துக்குள்ளே போய் அப்படி தான் வந்து வாய் வழியாக வார்த்தை வருது. அதில் மூளைக்கு போய் இப்படி இருக்கட்டும், இதயத்துக்கும் வந்து மூளைக்கும் வந்து செவி வழியாக வந்து வார்த்தை போய் தான் வந்து வாய் வழியாக வந்து அது மொழியாக வெளிப்படுது. இப்படி இல்லைனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக அந்த மொழியே இல்லாதவங்க கூட, அதுதான் மொழின்னு ஒரு படத்தில் எடுத்திருப்பாங்க, பார்த்து ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. ஆனால் மொழியே இல்லைனா கூட அந்த இதயத்தின் மொழியை வந்து அடுத்தவங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னன்னு கேட்டால், கடவுள் எங்கும் நிறைந்திருக்குன்னா மோடி முகத்தில் ஒரு அதிர்ச்சியத்தை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்லிட்டுனா வந்து நல்ல வார்த்தையை பேசியிருக்காங்க. 4 வார்த்தை பேசினாலும் நல்ல வார்த்தை பேசுனாங்கன்னு சொன்னால் அது வந்து ஐஸ்வர்யா ராய் பேசின வார்த்தை தான். அது யாருக்கு பாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குன்றதெல்லாம் செகண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அந்த 4 வார்த்தையுமே நான் வந்து அதை நான் உள்வாங்கிறேன். அது நீங்கள் நாத்திகம் பேசிட்டாங்க அவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், கடவுள் ஒரே கடவுள் தான், அவர் எங்குமே நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான வார்த்தை அந்த 4 வார்த்தைகளும் வந்து அருமையாக பேசியிருக்காங்க. நன்றி சார். நன்றி சார்.